இந்த சாப்டரோட ஆரம்பத்திலே அந்த எல்ஃபுடைய லீடரான பென்ஹெய்ம் ஒரு வழியா அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டு இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்னால நம்ம நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கோம். இந்த காட்டை பாதுகாக்கிற ரேஞ்சர்ஸ் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியும் நிறைய பொதுமக்களுடைய உயிர் இந்த இடத்துல போயிருக்கு. இந்த மதர் ஃபாரஸ்ட ரீபில்ட் பண்றதுக்காகவும் இந்த ஃபாரஸ்டுடைய சில்ட்ரன் வந்துட்டு திரும்ப ப்ராஸ்பர் ஆகிறதுக்கும் நம்ம மூன்லைட் ஃபெஸ்டிவலை கண்டினியூ பண்ணணும், இந்த இழப்புகளை ஓவர் கம் பண்றதுக்காக அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஆல்கஹால் ட்ரெண்ட் ஆனதுனால எல்லாருமே அதை குடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அவனுடைய குக்கிங் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அந்த லீடரும், நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த மாதிரி அவுட் சைட்ல இருந்து வந்த ஒருத்தன் நம்மளுடைய ஃபாரஸ்ட்க்கு இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்னு. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அங்க இருந்த குட்டி பசங்க கிட்ட ஃபுட்டு மிச்சம் வைக்காம சாப்பிடணும் சரியா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அந்த பசங்களும் எஸ் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அங்க ஒரு குட்டி பையன் மட்டும் ரொம்பவே சோகமா இருக்கான். இத பார்த்து நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள என்னதான் இவங்களுக்கு ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே அந்த ஷாக்ல இருந்து இவங்க இன்னும் மீண்டு வரல. இதே நேரத்துல அங்க இருக்க எல்லாருமே எதையோ ஆச்சரியமா பார்க்க அந்த இடத்துக்கு டெஸ்லாம் தான் வந்திருக்காரு நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ட்ரெஸ் போட்டுட்டு. இத பார்த்த ஹீரோவும் இந்த அவுட்ஃபிட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, திரும்பவும் போட்டுட்டு வந்திருக்க அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இது நாள் வரைக்கும் அவுட் சைடர்ஸ் எல்லாருமே இந்த ஃபாரஸ்ட்க்கு ஒரு பிரச்சனையா தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மானம் நிறைஞ்சிருக்க ஃபிக் ஃப்ரூட்ஸ அவுட் சைடர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்தை அட்டாக் பண்றதுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ரியாலிட்டியில அவுட் சைடர்ஸ் ஏற்படுத்தின அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்க தடுத்தது ஒன்னும் நான் இல்ல, அது நீ. ஸ்டார்டிங்ல அந்த பெட்ல நான் தோத்ததுனால இந்த ட்ரெஸ்ஸ நான் போட்டுக்கிட்டேன். ஆனா இப்போ உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண அந்த ஹானரை காப்பாத்துறதுக்காக இப்போ போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ இதை கேட்டு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள இவனுக்கு பிடிச்சு போய் இந்த ட்ரெஸ்ஸ போடுறானா அதுல என்ன ஃபன் இருக்குன்னு அப்செட் ஆகுறான். இதே நேரத்துல யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்க டெஸ்லானோ யார் அதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஆலிஸ் தான். என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க நீ? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டூபிடான அவுட்ஃபிட்ட யாரும் போட்டு நான் பார்த்தது இல்ல, எல்ஃப்ஸ்ல இந்த மாதிரி கிளவுன்லாம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க, இத பார்த்து சோகமா இருந்தாலும் ஒரு பையன் அவன் சிரிக்க ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துல எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதே நேரத்துல அந்த லீடர் வந்துட்டு கேங்ஜினேக் உங்ககிட்ட தனியா பேசலாமான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்க கேட்ல அவருடைய கைய வச்சு 2 ஸ்டார்ல இருக்க ஒரு செக்யூரிட்டி பேரியரை அன்லாக் பண்றாரு. இந்த இடத்த தான் நாங்க ஏன்ஷியன் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். இந்த வில்லேஜ் உடைய ட்ரெஷர் எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் வச்சிருக்கோம். என்னுடைய பெர்மிஷன் இல்லாம யாராலையும் இந்த இடத்துக்குள்ள வர முடியாது. உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ அந்த லீடர் வந்துட்டு அங்க இருக்க ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டிட்டு இதை நாங்க டிகர்டான்னு சொல்லுவோம். இதை நீங்க பிளே பண்றதன் மூலியமா உங்களுடைய எஃபெக்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். எங்களுடைய ஃபாரஸ்ட சேவ் பண்ணதுக்கான ஒரு கிஃப்டா இதை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல, உடனே ஹீரோ வந்துட்டு உங்ககிட்ட எந்த ஒரு கிஃப்ட் எதிர்பார்த்தும் நான் இதை பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும்னா நீங்க அந்த ஒரு விஷயத்த எனக்கு கிஃப்டா கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பென்டாகிரித் மோலார் அண்ட் கேனிங்கிற ஒரு ஐட்டத்தை காட்டுறான். இது எங்களுடைய முன்னோர்கள் பரம்பரையா பாதுகாத்துட்டு வர ஒரு ஐட்டம். எங்களுடைய முன்னோர்கள் கடவுளுடைய காயத்தை குணப்படுத்தினதுக்காக பரிசா கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஒரு பொருள். என்னால அந்த ஒரு ஐட்டத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியாது. ஈவன் தோ இந்த இடத்துடைய சீஃபா நான் இருந்தாலுமே அதுக்கான அதிகாரம் என்கிட்ட இல்ல. ஆனா ப்ராஃபஸில சொன்ன மாதிரி கரெக்டான டைம் வரும்போது அதுக்கான ஓனரை அதுவே சூஸ் பண்ணும். இதே நேரத்துல வெளியில ஆலிஸும் எல்லாருமே அவங்கவுங்க கப்ப ஃபீல் பண்ணுங்க. இந்த ஃபாரஸ்ட்ல இருக்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்கேஸ் ஃபியூச்சர்ல இந்த இடத்த நான் ஆக்குபை பண்ணனா உங்க எல்லாருமே கொல்லாம வாழ விடுவேன் அப்படிங்கிறப்போ அங்க இருந்த எல்ஃப் எல்லாருமே எங்களுடைய சேவியர் ஆலிஸ்ன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அவங்க குடிக்கிற அந்த ஆல்கஹால்ல ஏதோ ஒரு விஷயத்த கலக்குறான். எல்லாருமே அதை குடிச்சிட அந்த லீடர் மட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆல்கஹாலை குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த ஸ்மைலுக்கான அர்த்தம் என்ன, எதுவா வேணா இருக்கட்டும், நான் சீக்கிரம் அந்த ஐட்டத்தை இங்க இருந்து எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு தான் போறான். ஆனா அந்த இடத்துல பேரியரும் இல்ல, கதவு லாக்லயும் இல்ல. ஆக்சுவலா ஹீரோ வந்து அங்க மிக்ஸ் பண்ணது தூக்க மருந்து. அதை குடிச்சு எல்லாருமே பிளாட் ஆயிடுறாங்க, இன்க்ளூடிங் ஆலிஸ். உடனே ஹீரோவும் ஆலிஸ அந்த பிரம்மாஸ் ரிங்ல போட்டு தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்ட் அப்படின்னு அந்த சீஃப் கிட்ட சொல்றான். ஏன்னா அவர் வேணும்னே அந்த பேரியரை லாக் பண்ணாம வந்திருப்பாரு, நம்ம ஹீரோ அந்த ஐட்டத்தை எடுக்கணுங்கிறதுக்காக. இதே நேரத்துல டவர் ஆஃப் ட்ரையல்ல 3rd ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய சர்ச்சில் டெமானிக் அசோசியேஷனை சேர்ந்தவங்க ஒரு மீட்டிங்க போட ஆல்ரெடி லான்ஸ்லாட்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை பார்த்திருப்போம்ல, அவன் வந்துட்டு அந்த அண்ணனுடைய பெர்மிஷன் இல்லாம நம்மளால 10th ஃப்ளோருக்கு போக முடியாது. ஒரு ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்க ரிலிக்ஸ் எல்லாமே அடுத்த 10 நாளைக்கு மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். அந்த கேங்ஜினிக் மட்டும் இல்லாம இந்த அன்னோனையும் நம்ம டீல் பண்ண வேண்டியதா இருக்கு. வெறும் 2 பேர் நம்மளுடைய எல்லா பிளானையும் தவிடுபடி ஆக்கிட்டு இருக்காங்க.
அப்படிங்கிறப்போ மெலினா அந்த இடத்துல இருந்து எழுந்து போறான். இத பார்த்த லான்ஸ்லாட்டும் எங்க போறேன்னு கேட்க ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வரான். இங்க இருக்க எல்லாருமே முட்டாளுங்க. அவங்க 2 பேருமே ஒருத்தர் தாங்கிற விஷயம் இன்னமும் அவங்களுக்கு தெரியல. இத பத்தி நினைச்சாலே அவன் என்னுடைய மூஞ்சில போட்ட அந்த பிராண்ட் எரிய ஆரம்பிக்குது. இந்த உண்மையை நான் சொன்னேன்னா அந்த இடத்துலயே நான் இறந்துருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வெளியில வரும்போது அவளுக்கு எதிர்க்க 2 பேர் வராங்க. நில்லுங்க, இந்த இடத்துக்குள்ள நுழையறதுக்கு நீங்க யாருன்னு கேட்க அவங்க 2 பேருமே இவளை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணையும் பல்லையும் பாருங்க. கண்டிப்பா இவங்க 2 பேருமே ஒரு வேம்பையர்ஸ் தான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே மெலினா இருக்க இடத்துக்கு வந்த அந்த வேம்பையர்ஸ் அவளையும் காட்ஸையும் அடிச்சு போட்டுட அதுல ஒரு வேம்பையர் இவங்களுடைய பிளட் டேஸ்ட் பண்ணிட்டு இவங்கள மாதிரியே அவங்க பிளட்டும் ரொம்ப சீப்பா இருக்குன்னு சொல்ல பதிலுக்கு அவன் பக்கத்துல இருந்த அந்த வேம்பையரும் பாக்குற எல்லாருடைய பிளட்டையும் டேஸ்ட் பண்ணுங்கிற அந்த ஹேபிட்டை முதல்ல நிறுத்து. இப்ப இருக்க காலகட்டத்துல நல்ல பிளட் இருக்க ஹியூமனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ரேரான விஷயம். அப்படிங்கிறப்போ மெலினா வந்துட்டு மனசுக்குள்ள இவங்க 2 பேருமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க, என்னால அவங்களுடைய மூவ்மெண்ட்டை கூட பார்க்க முடியல, உண்மையிலே இவங்க யாரு அப்படிங்கிறப்போ அந்த பையன் வேம்பையர் வந்துட்டு இப்ப இவளுடைய பிளட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமாங்கிறப்போ அந்த லான்ஸ்லாட் மெலினாக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி உங்க முன்னாடி வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, நோபல் நைட்ஸை சேர்ந்த அரிஸ்டோகிராட், நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணுங்கிறப்போ அந்த வேம்பையர் பொண்ணு வந்துட்டு ஃபைனலி நாங்க யாருன்னு தெரிஞ்ச ஒருத்தன் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிறப்போ இந்த 6th ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல 90 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா 7th ஃப்ளோர் ஓபன் ஆயிடும். சோ இப்ப அந்த 7th ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷனை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே நேரத்துல லியூரிய காட்டுறாங்க. அவ வந்துட்டு இன்னும் 1 வருஷத்துல நான் கிராஜுவேட் ஆயிடுவேன், மேபி அதுக்குள்ள இந்த உலகம் அழியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ ஹீரோ வந்துட்டு அவனுடைய கம்பெனில இருக்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறான். நம்ம வெட்டரன் கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான மீட்டிங் நடக்க போகுது, எல்லாருமே டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் 1st ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மூன் லேக்கு 2 மணிக்குள்ள வந்துருங்க. இன்கேஸ் நீங்க வரலனாலும் இல்ல லேட் ஆச்சுனாலும் நீங்க இருக்க இடத்தை தேடி நாங்களே வருவோம்னு மெசேஜ் போட இத பார்த்த லியோரியும் என்ன பாஸ் டோன்ல அதிகாரம் பண்றத நிறுத்து கேங்ஜினேக்குன்னு கத்த அப்படியே டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இருக்க மூன் லேக்க காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே எல்லாரும் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க, பதிலுக்கு லியோரியும் நாங்க ஃபுல் நைட் தூங்காம நீங்க கேட்ட மாதிரி அந்த செஸ் பீஸை ரெடி பண்ணி கொடுத்தோம், அதுக்கப்புறம் கூட எங்களை விட மாட்டியான்னு கேட்க பதிலுக்கு அந்த தாத்தாவும் இந்த வயசான காலத்துல என்ன கொடுமைப்படுத்துறியப்பாங்கிறப்போ உடனே ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு வேணானா இந்த கம்பெனில இருந்து குவிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறப்போ இதை கேட்ட லியோரியும் நிஜமாவா, அப்ப நான் குவிட் பண்ணிக்கிறேன், பதிலுக்கு அந்த ஓல்டு மேனும் அப்ப நானும் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு ஆல் ரைட், இன்கேஸ் நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்ல, உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் கொடுக்குறீங்களான்னு கையில டேகரை வச்சுட்டு கேட்க பதிலுக்கு அவங்களும் இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு, நீங்க எங்களுக்கு வேலையே கொடுத்துருக்கீங்க, இந்த உதவியை எப்பயுமே மறக்க மாட்டோம் அப்படிங்கிறப்போ உடனே ஹீரோ வந்துட்டு அப்ப உங்கள யாருக்குமே குவிட் பண்றதுக்கு ஆசை இல்லைன்னா நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன், இங்க இருக்க எல்லாருமே அவங்கள பத்தி ஷார்ட் இன்ட்ரோடக்ஷனை கொடுங்க, அது மட்டும் இல்லாம இப்போ என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறத அப்படியே எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க பாப்போம் அப்படின்னு ஸ்டார்ட்னு சொல்ல என்னுடைய பேரு ஹேனா, கேங்ஜினிக்காக சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னுடைய பேரு கிம், இந்த பிளாக் க்ரோ கில்டுடைய கில்டு மாஸ்டர், எனக்கு ரீசெண்டா ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சது, டேங்கோன் கில்டு சேர்ந்த ஜாங்கியன் சியோ 7th ஃப்ளோருக்கு போயிட்டான், அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ஃபெதரை தேடிட்டு போறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த 7th ஃப்ளோருடைய பேரு தண்ட்ரா. இந்த ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம கடந்து போனாலே போதும், ஆனா இதுல டிஃபிகல்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த என்விரான்மெண்ட் தான். இதை கேட்ட ஹீரோவும் அவங்க தேடுற அந்த ஃபெதர் ஃபீனிக்ஸ் ஃபெதரா தான் இருக்கும், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இந்த ஃபீனிக்ஸ் ஃபெதர் தான் கரெக்டா இருக்கும். உடனே ஹேனாவும் யூசாங் வந்துட்டு ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாரு, அது மட்டும் இல்லாம அவர் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருந்தாரு, உங்களை கொல்லாம விட மாட்டாராம், பதிலுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருக்க மாட்டான், சரி அடுத்துன்னு கேட்க என்னுடைய பேரு டகாஷி, சாமுரை கில்டை சேர்ந்தவன், உங்களை திரும்ப சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஐட்டத்தை நான் எடுத்துட்டேன், மெடுசா டெம்பிள்ல இருந்து அந்த நேஷனல் ட்ரெஷர் காணாம போனதுனால அங்க இருக்க எல்லாருமே பதற்றமா இருப்பாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் குட் ஜாப்னு சொல்ல அந்த ஐட்டத்துடைய பேரு ஹெவன் ஃபவுண்டேஷன் ஸ்வாட், என்கிட்ட கேனன் இருக்கிறதுனால இதுக்கான அவசியம் இருக்காது, ஒருவேளை ஃபியூச்சர்ல நல்ல விலைக்கு போச்சுன்னா இதை வித்துடலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்னு சொல்ல என்னுடைய பேரு ஆண்ட்ரியா, 5th ஃப்ளோருடைய இன்சார்ஜ், ஆர்கனைசேஷனுடைய பவர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ மோஸ்ட்லி பிளேயர்ஸ் யாருமே 5th ஃப்ளோருக்கு வரதில்ல, இருந்தாலுமே நம்மளுடைய ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். இதை கேட்கிற மத்தவங்களும் ஒண்ணுமே புரியாம யோசிக்க உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆண்ட்ரியா தான் 5th ஃப்ளோருடைய பாஸ் மான்ஸ்டர், நல்ல வேலை பண்ண ஆண்ட்ரியா அப்படின்னு அவளை பாராட்ட இதை கேட்ட எல்லாருமே என்னது பாஸ் மான்ஸ்டரா, அது இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ஆண்ட்ரியா ரொம்பவே வளர்ந்துட்டா, ஒருவேளை ஆலிஸ் சொல்லி கொடுக்கறதுனாலயோ அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ வந்துட்டு நீங்க பயப்படணும்னு ஒரு அவசியமும் இல்ல, அடுத்து யாருன்னு கேட்க இவளுடைய பேர் தான்
மெலினா டெமானிக் அசோசியேஷன்ல வேலை பாக்குறவ. பதிலுக்கு அவளும் இந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை எல்லார் முன்னாடியும் சொல்றதை நிறுத்து, ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஹையர் ஃப்ளோர்ல இருந்து சில பேர் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. இதை கேட்ட ஹீரோவும் ஹையர் ஃப்ளோரான்னு கேட்க அப்பதான் மெலினாவும் அங்க என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றான். அந்த பெண் டிராக்குலா வந்துட்டு, நாங்க ஆம்பளத்தை வழிபடுற டெகாசஸை சேர்ந்தவங்க. நீங்க எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். 11th ஃப்ளோர்ல இருக்க ரெல்லிக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். இதை கேட்ட லான்ஸ்லாட்டும், உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூயின்ஸ்ல நாங்க புடிச்சு வச்சிருந்த ஒரு பிரிசனரை காணோம். அங்கிருந்து எஸ்கேப் ஆனவளை நாங்க திரும்ப கேப்சர் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு பதில் 11th ஃப்ளோர்ல இருக்க அப்போஸ்டேட் பிரேஸ்லெட்டை எங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்க அசோசியேஷனுக்கும் அதுதான் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ ஹீரோவோட கழுத்துல இருக்க அந்த பிரஹாம் ரிங், அதுக்குள்ள இருக்க ஆலிஸ் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கிறா. இன்னைக்கான மீட்டிங் போதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு ஆலிஸ வெளியில கொண்டு வரான். உடனே அவளும் கோவத்துல பக்கத்துல இருக்க மலைகள் எல்லாம் உடைச்சு போடுறா. ஏன்னா அவங்க தேடுறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூயின்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆன ஒரு வேம்பையர். அப்சல்யூட்லி அது நம்ம ஆலிஸ் தான். உடனே ஆலிஸ் வந்துட்டு, அந்த டிகாசஸை சேர்ந்தவங்க தான் என்னை பிட்ரே பண்ணது. அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு பீஸ் பீஸா கிழிச்சு போட போறேன். நான் சொல்றது கரெக்ட் தானே கான்ட்ராக்டர்? நீ கூட என்னுடைய ரிவெஞ்சை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தியே, இதுதான் நமக்கான சான்ஸ். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல? அப்படிங்கிறப்ப உடனே ஹீரோ வந்துட்டு, என்ன ஆனாலும் சரி உனக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். ஆனா இப்போதைக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உன்னுடைய ஃபுல் பவரை கொண்டு வர அளவுக்கு என்கிட்ட மானா பவர் இல்ல. சோ இந்த மாதிரியான ஒரு தருணத்துல நம்ம எங்க இருக்கோங்கிறத ரிவீல் பண்ணோம்னா அது ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு நெக்லஸ்ல இருந்து வெளியில வரத அவாய்ட் பண்ண. உடனே ஆலிஸும் அது வந்துட்டு அப்படின்னு ஏதோ சொல்ல வர, பதிலுக்கு நம்ம ஹீரோவும், ஆலிஸ் ப்ளீஸ் என்ன ட்ரஸ்ட் பண்ணு, இன்னைக்கு அந்த சிக்கன் ட்ரம்ஸ்டிக்க மொத்தமா நீயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த வாட்டி எப்படியோ இவளை காம் டவுன் பண்ணிட்டேன். இருந்தாலுமே நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகணும். இதே நேரத்துல அந்த 7th ஃப்ளோர் தண்ட்ராவை காட்டுறாங்க. நம்ம கிம் சொன்ன மாதிரியே டேன்கன் கில்டுல இருந்து ஜாங் யான் சியாக் அட்டாக் ஸ்குவாடோட அந்த இடத்துக்கு போயிருக்கான். ஆனா பனிப்பாறைகள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு இடத்த மட்டும் அவங்களால கடந்து போக முடியல. அந்த இடத்துல டெம்பரேச்சரும் கம்மியா இருக்கு, ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால அவங்களால தீ முட்டு கூட முடியல. அது மட்டும் இல்லாம பனி புயல் வந்ததுனால இவங்களுக்கு சப்ளை வர அந்த பாதையும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பனியால மூடப்பட்டிருக்கு. இதே நேரத்துல டென்ட்டுக்குள்ள அந்த ஜாங் இயான்சியாக்க காட்டுறாங்க. அந்த இடத்துக்குள்ள வந்த ஒருத்தனும் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த இடத்த தாண்டி நம்மளால முன்னேறி போக முடியாதுன்னு சொல்ல, பதிலுக்கு அவனும் நம்மளால முடியாதுன்னு சொல்றதை விட்டுட்டு வேற என்ன வழி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்றான். என்ன ஆனாலும் சரி இந்த தடவை நம்ம 7th ஃப்ளோரை கடந்து போகணும்னு சொல்ல, இதே நேரத்துல அந்த டென்ட்டுக்குள்ள வந்த இன்னொருத்தனும், கேப்டன் நீங்க வெளியில வந்து இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இவனும் போய் வெளியில பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த வீடியோ பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.